வெற்றியை வழங்கிய வாக்காளர்களுக்கு தமது நன்றிகளை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற சாதனையை படைத்திருக்கிறார் அமைச்சர் விஜித ஹேரத். கொழும்பு மாவட்டத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதிகூடிய விருப்பு வாக்குகள். முன்னாள் எம்பிக்கள் பலர் ஆசனங்களை இழந்தனர். பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கம்பா மாவட்டத்தில் போட்டியிட்ட அமைச்சர் விஜித ஹேரத் 7,16,715 விருப்பு வாக்குகளை பெற்று கம்பா மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார். இந்த எண்ணிக்கை வாக்குகள் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. அதே நேரம் இந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய 6,55,289 வாக்குகளை பெற்றிருந்தார். இதற்கு முன்னதாக அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற சாதனையை மஹிந்த ராஜபக்சவே வைத்திருந்தார். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அவர் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு 5,27,364 வாக்குகளை பெற்றிருந்தார். எனினும் இம்முறை தேர்தலில் அவரது அந்த சாதனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் இரு பிரதான வேட்பாளர்களும் முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பத்தாவது பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இடம்பெற்ற பொது தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இம்முறை இடம்பெற்ற தேர்தலில் தமது ஆசனத்தை இழந்து வெளியேறியுள்ளனர். அந்த வகையில் இதுவரை ஆட்சி செய்து தற்போது வெளியேறிய முன்னாள் எம்பிக்களின் விவரங்கள்: பவித்ரா வன்னியாராச்சி, டக்ளஸ் தேவானந்தா, நிமால் சிறிபால டி சில்வா, பிள்ளையான், ஹரின் பெர்னாண்டோ, ரோசி சேனநாயக்கா, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, கஞ்சன விஜயசேகர, ரஞ்சித் செம்பலாப்பிட்டிய, ரமேஷ் பாத்திரன மற்றும் MA சுமந்திரன். கொழும்பு மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவுகள் வெளிவந்துள்ளன. ஒட்டுமொத்த முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் கொழும்பு மாவட்டத்தில் 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 13 ஆசனங்களை கைப்பற்றியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட பிரதமர் ஹரிணி அமரசூரிய 6,55,289 வாக்குகளை பெற்றுள்ளார். 4 ஆசனங்களை கைப்பற்றியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 1,45,611 வாக்குகளையும், ஹர்ஷ டிசில்வா 81,473 வாக்குகளையும், முஜிபுர் ரஹ்மான் 43,737 வாக்குகளையும், SM மரிகா 41,482 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். பாராளுமன்ற தேர்தலில் தனித்துவமான வெற்றியை வழங்கிய வாக்காளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது நன்றிகளை தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பு ஒன்றை இட்டு வாக்காளர்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்துள்ளார். அதில் மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை கைப்பற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை தொடர்ந்தும் நிலவுவதால் மின்னலால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகமுவா, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.